வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூப்ளி. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஜம்மு. ஆமாங்க, ஜம்மு ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போக போகிறோம். இதில் ஒரு சேடான விஷயம் என்னென்னா, இங்கே வந்தோடனே சிம்மு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் எந்த ஆப்ஷனுமே செக் பண்ண முடியல. நம்ம இப்போ எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேபில் போக போகிறோம். ஷேரிங் கேபு தான். ஸோ வந்து ஒரு பேசியாச்சு. அண்ட் வந்து அந்த கேப் ஃபுல்லாக வரையும் எடுக்க மாட்டாங்க. 6 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ நம்பிக்கையில் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த ஜேர்னி சீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு சின்ன ரீகேப் போகலாம். காஷ்மீர் எங்கள் பிளான்லேயே இல்லை மக்களே. அம்ரிட்சர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பத்தான்கோட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜம்முன்னு சத்தம் வந்துச்சு. போய் கேட்டால் ஜம்முக்கு பஸ்ஸு 5 hours போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு பிளானை சேஞ்ச் பண்ணி ஏறிட்டோம். இப்போது 10 மணி ஆகுதுங்க. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 4 hours ஜம்மு ரீச் ஆயிடுவோம். பேக் டு ஜம்மு மக்களே. 2 மணிக்கு ஜம்மு ரீச் ஆனோம். கேபில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். கரெக்டாக இப்போ மணி 4:30 ஆகுது. ஜம்முலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜம்மு டு காஷ்மீர் மொத்தம் ஒரு 170 kilometers வரும் மக்களே. 5 hours ஒரு 6 hours வந்து காரில் போயிடலாம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவும் பெருசாக கிடையாதுங்க. ஒன்லி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான். அண்ட் இப்போ ட்ரெயின் விட்டுருக்காங்க. நாங்கள் போகிறப்ப ட்ரெயின்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 20 minutes டிரைவுக்கு அப்புறம் ஜம்மு சிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது மக்களே. பீயிங் சவுத் இந்தியன்ஸ் நமக்கு ஸ்னோ பார்க்குறதுலாம் வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஜம்முன்னு பேரை கட்டணே வெறும் ஸ்னோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். ஜம்முவில் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது ஜம்முவில் வந்து ஸ்னோலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதனால தான் இப்போ ஸ்னோவை பார்க்குறதுக்கு நம்ம காஷ்மீர் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஸ்னோவை பார்க்கணும் அப்படின்னா ஜம்முவில் இருக்காதுங்க. கண்டிப்பாக காஷ்மீர் ட்ராவல் பண்ணி ஆகணும். நக்ரோட்டா ஜம்முலேருந்து ஒரு 15 kilometer வந்தீங்கன்னா இங்கே ஜம்போ ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஜூ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னார். உங்களுக்கு டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மண்டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மற்ற நாளில் 10 o'clock 4:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் டனல் வரப்போகுதுங்க. இந்த ரூட்டில் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய டனல் வரும் அப்படின்ட்டு முன்னாடியே சொன்னார் டிரைவர். அதெல்லாம் நம்ம போகிறப்ப அப்படியே பார்த்துட்டே போவோம். அண்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டனல். ஃபர்ஸ்ட் டனல் கிராஸ் பண்ணலே பாருங்கள், இன்னொன்று கவர் ஆகுது. ஸோ பேக் டு பேக் டனல்ஸ். டனலை கிராஸ் பண்ண உடனே அந்த லேண்ட்ஸ்கேப்பே பயங்கரமாக மாறிடுச்சுங்க. ஸ்டார்ட் பண்ண ஒரு 40 minutes கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நார்மல் ரோட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வேலிஸ்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதாங்க த ரியல் காஷ்மீர் வேலி. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது அப்படியே ஸ்லோவாக நம்மளோட வைபையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்போ தான் நம்ம காஷ்மீர் போகணும் அப்படின்ற எடுத்த டிசிஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லாஸ்ட் மந்த் ஒரு லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்குங்க. யாருக்கும் எந்த அடியும் படலை. பட் ஸ்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு தான். போயிட்டு இருக்கப்போ சைன் போர்டை பார்த்தா சென்னைன்னு போட்டுருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஷாக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது சென்னை இல்லை, சென்னானி அப்படின்ட்டு. சிக்ஸ் 30 ஆகுதுங்க. ஸோ 6:15 ஆகுது. அதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருட்டிடுச்சு. டீ குடிக்க நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு 150 kilometer வந்து ட்ராவல் பண்ணோம். ஷர்மிலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். அந்த மேகி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரெட் ஆம்லேட்லாம் இருக்குது. சாப்பிட்டுட்டு போகலாம். ஐ திங்க் இனிமேல் வீடியோலாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக டார்க் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா தெரியும். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ட்ரு ஆக போகிறது ஷியாமா முகர்ஜி டனல். இந்த டனலோட லென்த்து 10 kilometerங்க. அவ்வளோ பெரிய டனலு.
இந்த டனல் ஓப்பன் பண்ணி இப்போ 3 நாள் தான் ஆகுது. லைட்ஸ்லாம் போட்டு பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டனலை ஒரு 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டனலுக்குள்ள ஸ்பீட் லிமிட்லாம் வச்சுருக்காங்க, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஷியாமா முகர்ஜி டனலை கிராஸ் பண்ண உடனே ராம்பன் ஒரு ஊர் வந்துடும். இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ஊர் இந்த ராம்பன். நைட்டில் ராம்பனோட அழகை பாருங்க. நைட்டில் இந்த வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜம்மு டு காஷ்மீர் ஹைவேஸில் ஏகப்பட்ட இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. டனல்ஸு, பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனு. இன்னும் கொஞ்ச நாளில் ஜம்மு டு காஷ்மீர் பை ரோடு 4 to 4.5 hours ரீச் ஆகிடலான்னு சொல்கிறாங்க. ராம்பனுக்கு அப்புறம் முக்கியமான ஊர் பனியால். முன்னாடி இங்கேருந்தா வந்து காஷ்மீருக்கு ட்ரெயின் இருந்துச்சு. பட் இப்போ ஜம்முலேருந்தே அவங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. டைம் கிடச்சா இந்த ரூட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பனியால் டு காஷ்மீர் ஆர் காஷ்மீர் டு பனியால். எம்இஎம்யூ ட்ரெயின் தான், பட் ஒரு சுவிட்சர்லாந்து ஃபீல் கொடுக்கும். டிரைவர் ஓல்டு ஹிந்தி சாங்ஸ்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு வந்தார். நமக்கு சுத்தமாக எதுவுமே புரியவே இல்லை. இன்னும் ஸ்னோ வேற கண்ணில் படவே இல்லை மக்களே. எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 9 o'clock ஆகுதுங்க. காசிகுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து டின்னர் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இந்த காசிகுண்ட் உள்ளே வந்தோடனே தான் பார்த்திங்கன்னா ஸ்னோ இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பனியால் வரைக்கும் சுத்தமாக ஸ்னோவே இல்லை. பட் ஒன்ஸ் அந்த டனல் கிராஸ் பண்ணி இந்த காசிப் வந்தோடனே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்னோ. பட் இப்போ நைட் நேரம் நம்ம எடுக்க முடியல. இப்போ போயிட்டு டின்னர் சாப்பிட்லாம். டின்னர் சாப்பிட்டுட்டு ஸ்ரீநகர் நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம். சாப்பாடை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். நம்ம ஊர் அரிசி மாதிரி அப்படியே இருந்துச்சு. நம்ம வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அந்த பசங்க எல்லோரும் சிக்கன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. லெக் பீஸோட 2 மீல்ஸ் வந்துச்சு. மீல்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை மக்களே. வெஜ்னா வெஜ் கிரேவி, நான்வெஜ்னா நான்வெஜ் கிரேவி, ரைஸு, கொஞ்சம் ஆனியன், அவ்வளோதான். அந்த குளிருக்கு சுட சுட சாப்பாடை சர்வ் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜும் சரி நான்வெஜ் சரி ரெண்டும் காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காசிகுண்டில் வெளியில் இறங்கினோடனே செம்ம குளிர், 3 degrees இருந்துச்சு கிளைமேட். அப்போது குளிர்துன்னு சொன்ன உடனே வார்மர் ஒன்று கொடுத்தாங்க. அதை ஹோல்ட் பண்ணுறப்போ நல்லா இதமாக இருந்துச்சு. கூடைக்குள்ளே ஒரு சட்டி வச்சு அதுக்குள்ளே கங்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுதான் வார்மர். ஃபோன் ஒர்க் ஆகலை, ஏடிஎம் எங்கவே இல்லை. நான் தெய்வம் மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் கடையில் வந்து ஒரே ஒரு நெட்டு ஷேர் பண்ணி காசு அனுப்பிச்சுட்டு அவர் கேஷாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்குனால தான் காஷ்மீர் வந்து இன்னும் குழுன்னு இருக்கும் போல. தேங்க்யூ. This is my number. First. Okay, thank you. டின்னருக்கு அப்புறம் தமிழ் சாங்க்கு போயாச்சு. நைட் ரைடு, இப்படி ஒரு லொக்கேஷனு, 2 பக்கம் ஸ்னோ. இந்த சாங்கை கேட்காம இருந்தால் எப்படி? இந்த சாங் எவ்வளோ பேர் பிடிக்கும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட இறங்கினோடனே வெல்கம் டு கேட்வே ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அதே மாதிரி தாங்க இருந்துச்சு காசிகுண்டு. காசிகுண்டு தான் வந்து கேட்வே ஆஃப் காஷ்மீர் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்னோவை பார்த்தோம். அதை தாண்டின உடனே 2 சைடுமே ஸ்னோ தான். இப்போ நைட்னால தெரியாது, அதனால் ரிட்டர்ன் வரப்போ வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது தாங்க புல்வாமா டோல். புல்வாமா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து 24 kilometers போனீங்க அப்படின்னா புல்வாமா வந்துடும்.
ஆனால் ஒன்றுங்க, காசிகுண்டை கிராஸ் பண்ண உடனே ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஆர்மி செக்கிங் இருந்துச்சு. அந்த பனியில் அந்த குளிரில் நின்று ஆர்மி பீப்புள் வந்து செக் பண்ணாங்க. எங்களையே 2 இடத்துல ஸ்டாப் பண்ணி செக் பண்ணாங்க. வெளியில் செம்ம குளிருங்க. கார்லேயே ஹீட்ரு போட்டு தான் போயிட்டுருக்கோம். விண்டோஸ் தான் ஓப்பன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு குளிர். ஆல்மோஸ்ட் காஷ்மீர் ரீச் ஆகிட்டோங்க. மணி 10:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் காஷ்மீர் வந்துடும். வந்துட்டோங்க. ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் காஷ்மீர் 11 மணிக்கு ரீச் ஆனோம். டால் லேக்கில் தான் ஆக்சுவலாக ரூம் போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு 6 மணிக்கு முன்னாடி வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். இப்போ சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிரைவர் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. போவாங்க. பட் ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி ரீச்டு காஷ்மீர் அண்டு ஸ்னோவையும் ஹெவியாக பார்த்துச்சுங்க. டிரைவர் ரூம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க, 3000 ருபீஸு. ஸோ 2 days காஷ்மீரில் ஸ்டே பண்ணிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜர்னி எப்படி இருந்தது இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். காஷ்மீரை ஒரு 2 daysல குல்மார்க், சோன்மார்க், டால் லேக் அண்ட் லோக்கல் மார்க்கெட்ஸை நல்லா சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 2 நாள் சுற்றி பார்த்துட்டு இப்போ காஷ்மீர்லேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா, காஷ்மீர் சுற்றுவலையும் சுத்தமாக பனியே இல்லைங்க. நீங்களே பாருங்கள், வெறும் கட்டாந்தரையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 15 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் வரும். இதோ வந்துட்டானா, இவனை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்கான்ல. இன்னொரு 1.5 மணி நேரத்துக்கு 2 சைடு இவனை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வரப்போ நைட்டுனால அவ்வளோ சிறப்பாக தெரியலங்க. எங்களை நிப்பாட்டி 2-3 இடத்துல காமிச்சாரு. பட் வீடியோ எடுத்தால் சுத்தமாக கிளாரிட்டியே இல்லை. இதை பார்த்த உடனே விழுந்தாச்சு. நேற்று நைட் நம்ம பார்க்கல இங்கே. பட் ஸ்டில் இங்கே ஜாஸ்தி. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வெறும் ஹைவே மட்டும் இல்லை மக்களே. நம்ம போகிறது ஒரு ரன்வே. அட ஆமாங்க, இது ஒரு ஃப்ளைட் ரன்வே. 6 to 8 கிலோமீட்டர் லாங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் டிரைவரு. ஆர்மி ரன்வேங்க. வாரப்போ வந்து இங்கே லேண்ட் பண்ணுவாங்களாம். இங்கே நிறைய வாட்டி ட்ரையல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கூஸ் பம்ஸாக இருந்துச்சு இது. இந்த வியூலாம் பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் இருக்க ஃபீலே வரல. ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய படத்தில் பார்த்துருப்போம், அதெல்லாம் இப்போ நேரில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் அந்த மவுண்டனோட டாப்பில் ஸ்னோ இருந்துச்சு பாருங்கள். அதோட வியூ, அதை எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே இல்லை. காசிகுண்ட் டு ராம்பன் வரைக்கும் கூட ஸ்னோ இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக 1 way ரோடில் வாங்க அண்ட் 1 way ட்ரெயினில் போங்க ஃப்ரம் ஜம்மு டு காஷ்மீர். ரிட்டன் வர்றப்பையும் காசிகுண்டில் தாங்க சாப்பிட்டோம். வெஜ் மீல்ஸ் நான் ஆர்டர் பண்ணது. இது வேறு கடை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டிரைவர் முன்னாடியே சொன்னாருங்க, இந்த டனலை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்னோ எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் ராம்பன் கிட்ட வந்தாச்சு. அண்டு ஸ்னோவை க்ளோஸாக பார்க்குறதுக்கு இதுதான் ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. டிரைவர் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் எங்களால் ஸ்னோவே பார்க்க முடியலங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு அம்சமான ரோட்டில் வந்தோம். இனிமேல் பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அட்வென்ச்சர் ரைடுங்க. மேடு பள்ளம் குழி கிளி எல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அட்வென்ச்சர் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜம்மு டு காஷ்மீர் போனப்போ நைட்டு வந்தனால இங்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. இருட்டாக இருந்தனால எதுவுமே ஃபீல் ஆகலை.
பட் டேயில் வரப்போ தான் நிறைய பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரிஸ்கியாகவும் இருந்துச்சு. பட் இது கூட இல்லாட்டி ஒரு ஃபன் இருக்காதுல்ல. ரிஷிகேஷ் ரொம்ப ஃபேமஸ். ரிஷிகேஷ் கிளம்புறப்போ ஒரு ஸ்கேம் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல மக்களே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜம்மு வந்து இறங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் தேடிட்டு இருந்தோம். டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து காஷ்மீர் கேப் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கேபுக்கு போனோம், அதில் ஆல்ரெடி 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 5 பேர் 8 பேர், இன்னும் 2 பேர் வந்தோடனே கிளம்பிடலாங்க. அண்ட் per பர்சனுக்கு 650 சார்ஜ் பண்ணுறேன்னாங்க. நாங்களும் ஓகே சொல்லிட்டு பேக்லாம் மேலே வச்சிட்டோம். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், யாருமே வர மாதிரி தெரியல. அப்புறம் 2.5 hours ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தேடி பார்த்தோம், டெம்போ ட்ராவலர் ஒன்று ரெடியாக இருந்துச்சு. 250 per person தான் சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த உள்ள 3 பேர் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்களும் டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ் கிடையாது. நீங்கள் உங்களால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க. தென் 7,000 rupees பே பண்ணிவிட்டு நாங்கள் 5 பேர் மட்டும் ஜம்மு டு காஷ்மீர் போனோங்க. நீங்கள் ஜம்மு வந்தீங்கன்னா டெம்போ ட்ராவலர்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. 250 rupees per person சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெயின்ஸும் இருக்குது, நீங்கள் ட்ரெயின்லேயும் போகலாம். பஸ்ஸஸ்லாம் எதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா 8 seater பார்த்தீங்கன்னா 6,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி பிரிட்ஜஸ் டனல்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இதெல்லாமே லாஸ்ட்டு ஒரு 3-4 years நடந்த சேஞ்சஸ் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஜம்மு டு காஷ்மீர் போகிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயமா மக்களே. நைட்டு 8 மணிக்கு ஜம்மு ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். எங்களை மாதிரியே நீங்களும் இந்த ரூட்டை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். காஷ்மீரில் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Jupi and my friends.